பாகவதம் 68வது உபன்யாசம். சோபகிருத் வருஷம் ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி 11/7/5125 சனிக்கிழமை. இன்று இரவு சந்திர கிரகணம். பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 4வது அத்தியாயத்தில் ஒரு 22 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். அதுக்கு மேலே 23வது ஸ்லோகத்தில் ஸ்ரீ சுக உவாச்ச இத்யுத்தவாதுபாகர்ணிய சுஹ்ருதாம் துஸ்ஸகம் வதம் ஞானேன அசமயத் க்ஷத்தா சோகமுத்பதிதம் புதः சதம் மகாபாகவதம் பிரஜந்தம் கௌரவர்ஷபः விஸ்ரம்பபாத அபியதேதம் முக்கியம் கிருஷ்ண பரிகிரஹே. சுகர் சொல்றார், அறிஞராகிற விதுரர் இப்படி உத்தவரிடத்திலிருந்து தன்னுடைய சுகிருத்துக்களுடைய விநாசத்தை கேட்டு அறிந்தார். கௌரவர்கள்லாம் ஆண்டு போனார்கள். அப்படியே யாதவர்களும் மித்திரர்கள் தான், அந்த யாதவர்கள்லாமும் ஆண்டு போனார்கள் என்று அதை கேட்டு அது பொறுக்க முடியாமல் சோகத்தை உண்டாக்கித்து, அந்த சோகம் உண்டாக பெற்று அதை ஆத்ம ஞானத்தினாலே அடக்கி கொண்டார். கௌரவர்களிலே சிறப்புற்ற அந்த விதுரர் பத்ரிகாஷ்டமத்தை குறித்து போக முயன்றவரான உத்தவரிடத்தில், இவர் பகவானிடத்தில் பக்தியுடைய பாகவதர்களில் சிறந்தவர், அந்த விசுவாசத்தோட கிருஷ்ணனை பெறுவதற்கு இவர்தான் முக்கியமான உபாயம் என்று நிச்சயித்தார். கிருஷ்ணனுடைய அனுகிரகம் பெற வேண்டுமானால் இவரே முக்கியமான உபாயம். அதனால இவரை தான் நாம் அடுத்து இருக்க வேண்டும், இவரை ஆசிரியித்து தான் நாம் ஞானம் பெற வேண்டும் என்று தீர்மானித்தார். பகவான் உத்தவருக்கு அந்திம காலத்தில் உபதேசம் பண்ணின தத்துவஞானத்தை தாமும் பெற விரும்பினார். அதனால விதுரர் கேட்கிறார், யோகத்தினுடைய பலத்தை கொடுக்கிறவனான ஈஸ்வரன் தன்னுடைய உண்மையை வெளியிடும்படியான எந்த ஞானத்தை உமக்கு உபதேசித்தானோ அதை நீர் எங்களுக்கு உபதேசிக்க வேணும். மகாவிஷ்ணுவனுடைய பக்தர்கள் தங்களை பணிந்த பிருத்தியர்களுடைய பிரயோஜனத்தை நிறைவேற்றுவதற்காகத்தானே இந்த உலகத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தானே நீரும் இருக்கிறீர். ஆகையாலே விஷ்ணு பக்தராகிற நீர் உம்முடைய பிருத்தியனான எனக்கு பகவான் அருளின தத்துவஞானத்தை உபதேசிக்க வேண்டியது உபதேசித்தல் யுக்தம். அதனால தேவரீரை பிரார்த்திக்கிறேன், எனக்கு உபதேசியும் என்று பிரார்த்தித்தான். உத்தவர் சொல்றார், ஓ விதுரனே, தத்துவத்தை உணர்ந்தவரான மைத்ரேய மகர்ஷியை நீ தத்துவோபதேசத்துக்காக ஆராதிக்க வேணும். என்னை அடுத்து உபயோகம் இல்லை. மனுஷலோகத்தை விட்டு போக முயன்ற பகவான் மைத்ரேயர் அங்கே வந்ததை பார்த்து அவரிடத்துல சொன்னான். நான் சமீபத்தில் அப்பொழுது இருந்து கேட்டேன் இல்லையா, அதனால அப்பொழுது பகவான் சொன்னான், மைத்ரேயரே, விதுரன் தீர்த்த யாத்திரை செய்து உம்மிடத்தில் வருவான், அவனுக்கு நீர் இந்த ஞானத்தை உபதேசம் பண்ணும் என்று நேரே ஆக்ஞாபித்தான் பகவான். அதனால நீர் அவரை அடுத்து இந்த தத்துவ ஞானத்தை பெற வேணும் என்று சொல்றார். இப்படி விதுரனோட விஸ்வமூர்த்தியான, அதாவது ஜெகத்தையெல்லாம் சரீரமாக உடையவனான பகவான் அவனுடைய குணங்களை சொல்லி அனுபவிக்கையாகிற அமிர்தத்தினாலே தாபமெல்லாம் தீரப்பெற்ற உத்தவர் யமுனையினுடைய மணல் குன்றிலே வசித்திருந்தார். பகவான் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளி விட்டான். அவனுடைய குணங்களையே நினைத்து ஆனந்தப்பட்டு கொண்டிருந்தார் உத்தவர். அந்த யமுனை கரையில் ஒரு மணல் குன்றில் வசித்திருந்தார். அந்த ஒரு ராத்திரியை க்ஷணத்தை போல கழித்து மற்ற நாள் காலையில் யமுனையிலிருந்து புறப்பட்டு பத்ரிகாசிரமத்துக்கு போனார். ராஜா பரீட்சித்து கேட்குறான் சுகர் இடத்துல, விருஷ்ணிகள் போஜர்கள் இவர்கள்லாம் பிரம்மசாபத்தாலே நாசமடைந்தார்கள் என்று சொன்னீர். மகர்ஷிகளுடைய சாபத்தாலே உத்தவர் ஒருத்தர் மட்டும் எப்படி மிகுந்தார்? அவரும் இந்த வம்சத்தில் சேர்ந்தவர் தானே, அவருக்கும் பிரம்மசாபம் உண்டோ இல்லையோ? அதிரதர்களுடைய கூட்டங்களை பாதுகாக்கக்கூடிய திறமை உள்ள வீரர்கள் எவரவர் உண்டோ அத்தகையவர் பலர் சேர்ந்த கூட்டங்களையும் பாதுகாக்கவல்ல பகவான் 3 லோகங்களுக்கும் நாதன் அந்த கிருஷ்ணனே மானுட உருவம் போன்ற தன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை இந்த சாபத்தை வியாஜமாக வைத்து அதை மெய்யாக்குவதற்காக மறைத்து கொண்டான். அப்படி இருக்க விருஷ்ணிகளும் போஜர்களும் பாழானார்கள் என்பது ஆச்சரியமில்லை.
ஆனால் உத்தவர் மிகுந்தது தான் ஆச்சரியம். அவர் எப்படி இதே கூட்டத்தில் சேர்ந்தவர் மிகுந்தார் என்ன கேட்குறான். சுகர் சொல்றார், என்றும் மாறாத சங்கல்பத்தை உடைய பகவான் பிரம்மசாபம் என்கிற வியாஜத்தினாலே தான் சங்கல்பித்த சமிருத்தமான தன் வம்சத்தை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி தன் திருமேனியை விட முயன்று, அதாவது மறைக்க முயன்று இப்படி ஆலோசனை பண்ணினான். நான் இந்த மனுஷலோகத்தில் இருந்து என்னுடைய லோகத்துக்கு போன பின்பு என்னை பற்றின உண்மையை அறிவிக்கக்கூடிய தத்துவ ஞானத்தை உபதேசிப்பதற்கு ஆத்ம பரமாத்மாக்களை உண்மையாக அறிந்தவர்களிலே முக்கியரான இந்த உத்தவர் ஒருவரே மிச்சமிருக்கிறார். என் உண்மையை வெளியிடக்கூடிய தத்துவ ஞானத்தை அறிவதற்கும் அந்த ஞானத்தை பெறுவதற்கும் மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கும் உரியவர் இவர் ஒத்தர் தான். அதனாலே இவர் வாழ வேணும் என்று பகவான் சங்கல்பித்தான். இவர் ஆத்மாவையும் பரமாத்மாவையும் உண்மையாக உணர்ந்தவர்களிலே முக்கியராக இருக்கிறார். என்னை விட குறைவானவர் அல்லர். சத்வரஸ்தமசுக்களாகிற குணங்களுடைய காரியமான சப்தாதி விஷயங்களினாலே இவர் சிறிதும் வருந்துகிறவர் அல்லர். இந்திரியங்களெல்லாம் சுவாதீனமாக பெற்று பிரபுவாக இருக்கிறார். ஆகையாலே என் விஷயமான ஞானத்தை உலகத்தாருக்கு உபதேசித்துக் கொண்டு இந்த மனுஷலோகத்திலே இவர் இருக்கட்டும் என்று சிந்தித்தான். 3 லோகங்களுக்கும் பிரபுவும் சாஸ்திரத்தினாலே மட்டும் அறியத் தகுந்தவனாகிய பகவான் அவனாலே ஆக்ஞையை பெற்று இவர் பத்ரிகாசிரமத்தை சென்று அடைந்தார். ஞான யோகத்தினாலே பகவானை அங்கே ஆராதித்துக் கொண்டிருந்தார். விதுரன் லீலையின் பொருட்டு அப்ராகிருதமான திவ்யமங்கல விக்கிரகத்தை ஏற்றுக்கொண்ட பரமாத்மா அந்த கிருஷ்ணனுடைய ஸ்லாக்கியமான சரித்திரங்களையும் அந்த பகவான் தம்முடைய திருமேனியை விட்ட பிரகாரத்தையும் உத்தவர் சொல்ல கேட்டான். அதாவது பகவான் அந்த திருமேனியோடைய ஸ்ரீவைகுண்டத்துக்கு எழுந்தருளினான். மறைந்தே போய்விட்டது. அந்த திருமேனி யாருக்கும் காண கிடைக்கவில்லை. அந்த ஜரா என்ற வேடனாலே அடிக்கப்பட்டு அந்த காலிலே அம்பு தேய்த்தவாறு அவன் கிட்ட வந்து பார்த்தபோது காலிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. பகவான் என்னை உணர்ந்து நடுங்கி போனான். அப்பொழுது பகவான் அவனை அனுகிரகித்து, இதெல்லாம் என் சங்கல்பத்தாலே நிகழ்ந்தன, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் அனுகிரகித்து அவன் சென்ற பிறகு தான் அப்படியே மறைந்து போனான். அதனால பகவான் அதே மாதிரி தான் பலராமர் அந்த பிரபாச தீர்த்தத்திலேயே ஒரு குகைக்குள்ள சென்று தான் அது வழியாக பரமபதத்தை அடைந்தார். அதனால ஆதிசேஷ ரூபத்தோடையே அவர் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளினார் அப்படின்றத அங்க பிரபாச தீர்த்தத்தினுடைய கரையில் அங்க இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி அங்க பலராமர் மறைந்த இடம் என்னும் ஒரு இடமும் வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த பிரபாச தீர்த்தத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி இன்றைக்கு அதுக்கு வீராவல் என்று பெயர். கண்ணனம்பெருமான் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளின இடம் ஒரு மரம், அரச மரம். அது அடியில் எம்பெருமானுடைய திரு உருவத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த வேடன் பயத்தோட எம்பெருமான் அருகில் நிற்கிறது. எம்பெருமான் அந்த திருவுருவத்தில் அந்த திருவடியில் ரத்தம் வரா மாதிரி அந்த ஒரு பாதத்து மேலே இன்னொரு பாதத்தை, ஒரு தொடையின் மேலே இன்னொரு பாதத்தை வைத்து கொண்டிருக்கான். அந்த திருவடியிலிருந்து அது தேய்த்த பானம் அங்கே இருக்கு. அதிலிருந்து ரத்தம் வராப்புல ஒரு திருவுருவம் அங்கே இன்னைக்கும் காட்சி அளிக்கிறது. அந்த வேடன் அருகில் நிற்கிறாப்புல அது அவன் அந்த உருவங்கள்லாம் இருக்கின்றன. அதனால அந்த க்ஷேத்திரத்தில் எம்பெருமான் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளினான் என்று சொல்லுகிறார்கள். அதனால அது ஒரு கோவிலாவே இருக்கு. அப்படி எம்பெருமான் அந்த இடத்திலிருந்து மறைந்து போனான். பத்ரிகாஷ் அப்ப அவனுடைய பிரிவு ஒருவாறு மனசுல சகித்து கொண்டு இவர் பத்ரிகாசிரமத்துக்கு சென்றார். ஞான யோகத்தினாலே பகவானை ஆராதித்தார் உத்தவர். அந்த விதுரர் எம்பெருமான் இப்படி திருமேனியை விட்ட பிரகாரத்தை உத்தவர் சொல்ல கேட்டான். அந்த எம்பெருமான் தன் திருமேனியை மறைத்து கொண்ட விதம் யோகிகளுக்கு யோகாபியாசத்தில் மேலும் தைரியத்தை விளைவிப்பதாக இருக்கிறது. மற்றும் தேகத்தையே ஆத்மாவாக நினைத்து அதை பற்றி வரும் சுகதுக்கங்களாலே மனது தைரியமற்று இருக்கக்கூடிய
ஒரு பசுக்களை போல் வாழக்கூடிய அஞ்ஞானிகளுமான மற்றவர்க்கு அதை நினைத்து பார்க்கவே முடியாமல் இருந்தது. அது செய்ய முடியாத காரியமாக இருந்தது. ஸ்ரீ கிருஷ்ணன் போகும்போது அதனால் அவர்கள் படிப்படியே உபதேசங்களை பெற்று ஞானத்தை அடைய வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் கிருஷ்ணன் போகும்போது தன்னை மனசிலே நினைத்து கொண்டு தனக்கு ஞானோபதேசம் செய்யும்படி மைத்ரேயருக்கு நியமித்தான் என்றதை கேட்டு விதுரனுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த விதுரன் உத்தவர் மூலமாய் இப்படி கேட்டு தெரிந்து இனி பகவத் பக்தரான உத்தவர் போன பின்பு அந்த கிருஷ்ணனையே நினைத்து கொண்டிருந்து அதுக்கு பிறகு மைத்ரேயரை தேடிக்கொண்டு இவனும் வடக்கு நோக்கி போனான். விதுரனும் போனார். குருஸ்ரேஷ்டனே, அதாவது பரீட்சித்தே, பகவானிடத்திலே பிரீத்தி கரைபுரளை பெற்று தழதழத்து ரோதனம் செய்தார் விதுரர் கொஞ்ச காலம். பிறகு பாகவத சிரேஷ்டராகிற அந்த விதுரர் தான் ஞானயோகம் நிறைவேற பெற்றிருந்தும் கூட அந்த உபதேசத்தை பெற வேணும் என்ற எண்ணத்தினாலே சில நாள் கழித்து யமுனையிலிருந்து புறப்பட்டு மைத்ரேயர் இருக்கும் இடமான கங்கைக்கரைக்கு போனார். அதாவது கங்கைக்கரை என்பது இப்போ ஹரித்வாரம். அந்த ஹரித்வாரத்துக்கு போனார். இத்தோட 3வது ஸ்கந்தத்தில் 4வது அத்தியாயம் முடிந்தது. அதற்கு பிறகு 5வது அத்தியாயத்தில் விதுரராலே பகவானுடைய லீலைகளை சொல்லும்படி வினவப்பெற்ற மைத்ரேய முனிவர் மகத்து முதலான தத்துவங்களுடைய சிருஷ்டியையும் அந்த தத்துவங்கள் பகவானை ஸ்தோத்திரம் செய்ததையும் இந்த 5வது அத்தியாயத்தில் சொல்றார். அதை அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். இத்தோட பாகவதம் 68வது உபன்யாசம் முடிந்தது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.